ராமசாமி இங்க பாஜக தலைமையில தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்னு இன்னும் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமா யாரும் அறிவிக்கல. பாஜக தலைமையில தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னதை ஒரு மாற்று அணியாக அல்லது மூன்றாவது அணியாக இதுவரைக்குமான எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. என்ன திட்டம் இருக்கு? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். உங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்னோட நண்பர்கள் 3 பேரும் வச்சிருந்தாங்க. நான் ரிவர்ஸ் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னபோது தெளிவாக அவங்க ஒண்ணு சொன்னாங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு தேர்தல், 2 வாட்டி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னும் போது இது ஒரு ரிப்போர்ட் கார்டு. மோடி அவர்கள் எவ்வாறு பர்ஃபார்ம் பண்ணாருன்னு அதை வச்சுதான் மக்கள் வாக்களிக்க போறாங்க அப்படின்றது. அந்த வாக்களிக்க போகும்போது மக்கள் யோசிக்க போறது அந்த 10 ஆண்டுகளுக்கான பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இருக்கும், இது செய்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமா இருந்திருக்கா, மக்களுக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறாரா இல்லையா, இல்ல அடுத்த 5 ஆண்டுகள் எவ்வாறு இருக்க போகுது, இதுக்கு காம்படிட்டிவா இருக்கிற வேறொரு அணி எவ்வாறு செயல்பட போகிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு நாட்டிலேயே 2 அணி தான். அதுக்கான நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் 2 அணி தான். ஒண்ணு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையில் பாஜகவின் தலைமையில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு அணி, இது இல்லாம காங்கிரசின் தலைமையில் இன்று இந்தி கூட்டணியாக, இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணியாக ஒரு கூட்டணி இருக்கு. சோ இந்த 2 கூட்டணி தான் இப்போ பிரதான கூட்டணிகளாக இருக்கு. மற்ற கட்சிகள் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அவங்க டிசைட் பண்ணலாம், இல்ல தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க டிசைட் பண்ணலாம். நீங்க தேசிய அளவுல சொல்றீங்க, தமிழ்நாட்டு அளவுல பார்த்தா பாராளுமன்றத்துக்கான தேர்தல். சோ நான் மெஜாரிட்டி 272 காமிக்கும் போது தமிழ்நாடு மட்டும் தனியா காமிக்க மாட்டோம். இந்தியாவில இருக்க என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் சேர்த்துதான் நம்ம காமிக்க போறோம். அதனால அந்த தேர்தல் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில தானே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திச்சுச்சு. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டுல தேர்தலை சந்திக்கலையே. இல்ல, பாஜக தலைமையில தான் மொத்தமாவே தேர்தலை எல்லா மாநிலங்களையும் இல்லங்க மன்னிக்கணும். தேர்தல் அப்படின்ற போது இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில 2021 அசம்பிளி தேர்தலை சந்திச்சோம் என்டிஏ கூட்டணி. ஆனா பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது அப்போ பை எலெக்ஷன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலையும் சென்டருக்கான இது மோடி அவர்களோட தலைமையில மட்டும்தான். ஏன்னா தலைமை தனியாக பிரிச்சு பாக்குறதுல மக்கள் வாக்களிக்க போகும்போது என்னோட பிரதமர் யாருன்னு வாக்களிக்க தான் பாக்குறாங்க. எனக்கு ஸ்டேட்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்க, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்களுக்கு கவுண்டரா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறது இல்ல. பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு பிரதமர் யாரு அப்படின்றதுதான். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் முன்னாடி என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங்க்கு போகும்போது அவர்கள் அதை தான் சொன்னாங்க. இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு, அவங்க கூட்டணியில இல்ல அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு தனியாக இங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அங்க ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமையுங்கிறதையோ அல்லது அதிமுக தனித்தோ தேர்தலை சந்திக்கும்ங்கிறதையோ நீங்க அதை ஒரு கணக்குல கூட எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, அது எப்படி கணக்குல எடுத்துட்டாலும் பாஜகவுக்கு பெட்டர் தான் அப்படின்னு நான் சொல்றேன். பாஜகவுக்கு 2014 எடுத்துப்போம், மூணு அணிகள் இருக்கு. திமுக சார்ந்த அணி ஒண்ணு, அதிமுக அணி ஒண்ணு, இது இல்லாம 3வது அணியாக பாஜகவோட அணி ஒண்ணு இருக்குது. பாஜக தலைமையில பாஜகவோட சேர்ந்து அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, மற்ற கட்சிகள் இணைந்து இருந்தாங்க. அப்ப திமுக அணியால ஒரு சீட்டு கூட பெற முடியல. அதிமுக அணி 38 சீட்டு பெற்றாங்க. அப்ப பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் தலா ஒரு சீட்டு பெற்றிருந்தாங்க. அப்படின்ற அந்த இதை பார்க்கும் போது இன்னைக்கு 3வது அணி அப்படின்றதா 3வது அணிக்கான ஸ்பேஸும் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கான காரணம் நான் இன்னொன்னு சொல்றேன். கன்சிஸ்டன்டா இருக்கிற அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் பார்ப்போம். அசம்பிளி எலெக்ஷன்ல ஓட் பெர்சன்டேஜ் பாருங்க. இத ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடலாம். இந்த இல்ல முதல்ல இத கிளாரிஃபை பண்ணிடலாம். நீங்க ரெண்டு அணி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 அணி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா 3வது அணி அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இடம் இருக்கு. அப்படின்னா அந்த 3வது அணி யார் தலைமையில? 3வது அணி இல்ல, இங்க தனியாக ஒரு கட்சி போட்டியிட தயாராக இருக்கிறது. அவர்கள் தனியாக அவர்களுடன் கூட்டணி கட்சி சேர்த்துக் கொள்வார்கள் என்றால் அவர்கள் தனியாக போட்டியிடட்டும். ஆனா பாராளுமன்றத்துக்கு செல்லும் போது 2 கட்சிகளோட தலைமையில தான் எல்லா கட்சிகளும் போட்டியிடுறாங்க. இங்க அதிமுக இங்க இருந்து நாங்க பிரதமராக போறோம் அப்படின்னு அதிமுக சொல்லல. இல்ல அதிமுக இன்னைக்கு போல்டா நாங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்களாலதான் வரப்போறாங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்க ஏற்கனவே சொன்னது எங்களோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு அவங்க கூட்டணியில கிடையாது. அவங்களோட பிரதமர் யார் அப்படின்ற நிர்ணயமும் அவர்கள் செய்யவில்லை. இன்று அவர்கள் வந்தார்கள் அப்படின்னா அவர்கள் தேர்தலில் என்ன வெற்றி பெற்றாலும் நாளைக்கு பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்கு என்ன தேவையோ அவர்கள் செய்வார்களா இல்லையா அப்படின்ற நிர்ணயத்துக்கு ஏற்றவாறு மக்கள் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க. அதேதான் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னாங்க. மக்கள் இந்த ரிப்போர்ட் கார்டு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கார்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அடுத்து
போட்டியிடுறவங்களுக்கும் தான். யாரு எனக்காக இந்த 5 ஆண்டு காலத்துல வேலை செய்திருக்கிறார்கள், யாரு செய்வார்கள் இனி அப்படின்றதும் அது ஒரு ப்ராஸ்பெக்டிவான ரிப்போர்ட்டும். அடுத்தது ப்ராஸ்பெக்டா இதை பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாக்கு போறது கிடையாது. அதனால நம்ம அந்த மாதிரி வாக்கு பார்க்க தேவையில்லை. இதுல ஒரே ஒரு இது மட்டும் தான், ஏன்னா எல்லாருமே தமிழ்நாட்டை மட்டும் தனியா பேசிட்டு அதனால இந்தி கூட்டணியில இருக்க பேக்லாக பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா உங்க தலைப்பே நீங்க பாத்தீங்கன்னா அனல் பறக்கும் கூட்டணி பேச்சு, சூடு பிடிக்கும் தொகுதி பங்கீடு, களத்தில் முந்துவது யார் அப்படின்னு. அதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி அவர்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஆர்கிடெக்டா ஆரம்பிச்சவர் நிதிஷ்குமார் அவர்கள். அவர்கள் கன்வீனர் ஆக்கலாமா, பிரதமர் கேண்டிடேட் ஆக்கலாமா அப்படின்னு இல்ல அந்த கூட்டணி கோஆபரேஷனுக்கு சேர்மன் ஆக்கலாமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவரே அந்த கூட்டணியில இருந்து வெளியில வந்து விட்டார். ஐ வாஸ் ஹர்ட் பை தி அலையன்ஸ், therefore I left the alliance அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ அது எங்களுக்கு ஒண்ணும் பலவீனத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாரு சூர்யா. அது தொடக்கத்திலேயே சொன்னாரு. அவங்க நம்பர்ஸ்ல அவங்க பலவீனத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு அவங்க தமிழ்நாட்டுல அந்த நம்பர்ஸ் இம்பாக்ட் ஆகாது. நான் அந்த டேட்டா அண்ணன் சொன்ன நம்பரை நான் எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு இருக்கு. அவர்கள் எதுக்காக நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில ஒரு சந்திப்பு ஏற்பட்டது, எதற்காக அவர் ஆர்கிடெக்டாக ஒரு கூட்டணி அமைக்க முயல்கிறார், எதற்காக நான் தொடக்கத்துல ஒரு கேள்வி எழுப்பினேன். இன்னும் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கடந்த முறை தேர்தலை சந்தித்தவர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமா நாங்க பாஜக கூட்டணியில தான் இருக்கிறோம், பாஜக தலைமையில தான் தேர்தலை சந்திக்க போறோம்னு ஏன் சொல்லாம இருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், போன வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியோட சந்திப்பு நடந்தது டெல்லியில. அனைத்து கட்சிகளுமே அதுல பங்கு கொண்டார்கள். அதில் பங்கு கொண்ட கட்சிகளில் எடப்பாடி பழனிசாமியார் தலைமையில் இருக்கும் அதிமுக மட்டும் விலகி இருக்கிறது. வேற எந்த கட்சியும் விலகவில்லை. அவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டு அளவுல நான் கேட்டேன். தமிழ்நாட்டு அளவுல கேட்டேன். அடுத்த சுற்றுல பேசலாம். அவங்க நேஷனல் லெவல்ல அவங்க அந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்ப அது கூட்டணி தமிழ்நாட்டுல கூட்டணி பலமாக இருந்த சூழல்ல காங்கிரஸ் மாதிரி கிடையாது. நாங்க கேரளால கம்பீட் பண்ணிப்போம். ஆனா நேஷனல் லெவல்ல நாங்க அலையன்ஸ், திரிபுரால நாங்க கம்பீட் பண்ணிப்போம், வெஸ்ட் பெங்கால்ல நாங்க கம்பீட் பண்ணிப்போம். மக்கள் கிட்ட நாங்க வேற மெசேஜ் கொடுப்போம். இங்க நாங்க எதிர்கட்சிகள், நாங்க எங்க பாலிசிஸும் அகைன்ஸ்ட் ஈச் அதர். ஆனா நாங்க மொத்தமா ஒரு கூட்டணி தான். எங்களோட கொள்கைகள்லாம் ஒரே கொள்கை. ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கும் போது ஒரே கொள்கை கிடையாது. அவர்களோட கேடர் போய் ஓட்டு கேட்கும் போது ஒரே கொள்கை கிடையாது. ஆனா தேசிய அளவில் நாங்க ஒரே கொள்கை அப்படின்னு தவறாக பிம்பிக்கிற கட்சிகள். சரி, அடுத்த சுற்றுல பேசலாம். ராமசாமி நான் முடிச்சிட்டு ஒருத்தர் சூர்யா சுருக்கமா நிதிஷ்குமார் வெளியேறினதை பத்தி பேசுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாரும் இபிஎஸ் வெளியேறதை பத்தி பேசுறதே கிடையாது. இங்கேயும் 40 தொகுதி, பீகார்லயும் 40 தொகுதி. நிதிஷ்குமார் வெளில போனது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேக்லாக் அப்படின்னு அவர்கள் கருதினார்கள்னா, அதாவது திரைமறைவுலங்கிறது வேற, வெளிப்படையாக வெளியில சொல்லக்கூடியது என்ன? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்ட்டாங்க. அப்ப இந்த பேக்லாக் பத்தி ஏன் பேசல? இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணியிலேயே, என்டிஏ கூட்டணியிலேயே பாஜக தவிர்த்து பெரிய கட்சியாக இருந்தது. 2014 பத்தி திருப்பி சொல்றாரு. அன்று 5 முனை போட்டி, திமுகவோட காங்கிரஸும் இல்லை, இடதுசாரிகளும் தனியா இருந்தது எலெக்ஷன். அது 5 முனை போட்டி. இன்று அவர்கள் எல்லோரும் ஓரணியில் 2019 தொடர்ந்து பயணிக்கிறாங்க. இப்போ இடதுசாரிகளும் காங்கிரஸும் சேர்ந்து இல்லையா, யூபிஏ 1ல அப்படிதான் இருந்தாங்க. இடதுசாரிகள் 61 சீட்டு வாங்கியிருந்தாங்க இல்லையா. அப்பவும் மேற்கு வங்கத்திலையும் இங்க கேரளாவிலையும் தனித்தான் போட்டி. ஆனா இடதுசாரிகள் ஆதரவோடு தானே யூபிஏ 1 அரசாங்கம் மன்மோகன் சிங் தலைமையில் நடந்தது. அப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ இவர் கேட்கிறாரு, தொடர்ந்து கேட்கிறாங்க, நிதிஷ்குமார் வெளியே போயிட்டது நிச்சயமா மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷன் ரீதியா நிச்சயமா ஒரு செட்பேக் உருவாக்கும். யாரும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அப்ப அந்த பெர்செப்ஷன் செட்பேக் இதுல வராதா? திரு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்ததுக்கு அப்புறம் வராதா? இன்றளவுக்கு கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்றாரு. எந்த கட்சியும் இன்னும் அவர்கள் இணைந்துருவார்கள், பாஜகவும் அதிமுகவும் பேசக்கூடிய வாய்ஸ் கேட்குது. ஒரு இரு கட்சிகள், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் போன்றவர்கள் என்டிஏல பிஜேபியோட இருக்கின்றாங்க. மித்த கட்சிகள் கமிட் ஆகிறதுக்கு ஏன் தயங்குறாங்க? பாஜகவின் மீது நம்பகத்தன்மை இல்லையா? இல்ல ஒப்பீட்டு அளவுல அதிமுக தான் பெட், சேஃபர் பெட், ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குன்னா கூட போகணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்த சுற்று விரிவா அந்த பாயிண்ட் பேசலாம்.